வணக்கம் நண்பர்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நல்லரசு யூடியூப் சேனலுக்காக பல்வேறு செய்திகளை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். இன்று நம்மோடு மூத்த செய்தியாளர் இளமதி இணைந்திருக்கிறார். 39 தொகுதிகள் திராவிட முன்னேற்ற கழக ஸ்டாலினுடைய அற்புதமான ஆட்சி தான் காரணமா, இல்லை மோடி வேண்டான்னு எதிர்ப்பலை? 2019 இருந்தே மோடியுடைய எதிர்ப்பலை தான் தமிழகத்தில் பிரதானமாக இருந்துச்சு. நீங்கள் திமுக தலைவர் முதல்வர் மு.க. ஸ்டாலின் கூட்டணி அமைத்ததை எல்லாரும் பாராட்டிட்டாங்க. நீங்கள் குறிப்பாக திமுகவை பிடிக்காதவர்கள் எல்லாருமே, அதாவது மாரிதாஸ், ரங்கராஜ் பாண்டே, துக்ளக் ரமேஷ், அதே மாதிரி இந்த கோலாகல சீனிவாசன், இந்த மாதிரி அத்தனை பேருமே திமுக சரியான கூட்டணியை அமைச்சது. அந்த கூட்டணி பலமும் ப்ளஸ் மோடி எதிர்ப்பும் தான் திமுகவுக்கு மாபெரும் வெற்றியை தேடி தந்திருக்கு. அதுக்கு நீங்கள் நம்மளுடைய ஆட்சி சாதனைகள்லாம் நம்ம இரண்டாவது பட்சம் தான். ஏன்னா பிரதமர் மோடிக்கு எதிரான ஒரு மனநிலை தமிழகத்தில் என்னைக்குமே நீங்காது அப்படிங்கிறத இந்த தேர்தல் நிரூபிச்சிருக்குன்னு நம்ம சொல்லலாம். ரெண்டாவது, நம்ம திமுக வெற்றி பெறுங்கிறத நம்ம தேர்தலுக்கு முன்பு இருந்த திமுக 39 தொகுதிகளில் வெற்றி பெறுன்னு நம்ம எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. அதை திமுகவுடைய வெற்றியை பற்றி யாருக்குமே சந்தேகம் வரல. ஆனால் இங்கே கொஞ்சம் நம்ம ஜோக்கா ஒன்று சொல்லணும்னா, திமுகவில் முன்னணியில் இருக்காங்க இல்லையா நிர்வாகிகள், அரசு அதிகாரிகள் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் என்ன தெரியுமா சொன்னாங்க? 39 தொகுதிகள்லாம் திமுக ஜெயிச்சா கையில் பிடிக்க முடியாது. இப்பயே ஆட்சிக்கு 3 ஆண்டு முடிஞ்சதுலேயே திமுகவில் இருக்கிற நிர்வாகிகளுக்கு இந்த ஆட்சியால் எந்த பயனும் கிடைக்கல. அதனால இப்போ அவங்க 39 தொகுதிகளில் ஜெயிச்சாங்கன்னா சட்டமன்ற தேர்தலில் இன்னும் 2 ஆண்டில் சந்திக்க போகிறாங்க. அப்போ இன்னும் கொஞ்சம் அவங்க மெத்தனமாக இருப்பாங்க. கீழே இருக்க கீழ்மட்ட கட்சிக்காரங்களாம் கண்டுக்கவே மாட்டாங்கன்னு அவங்க சொன்னாங்க. அவங்க வேதனை அப்படி. நம்ம மக்களுடைய கருத்தை தான் நம்ம இங்கே முக்கியமாக பார்க்கணும். என்ன பண்ணிட்டாங்கன்னா, திமுகவுடைய வெற்றி அது நிர்ணயிக்கப்பட்ட வெற்றி. அதனால கூட்டணின்னு எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம எதிரணியில் இருக்கிற 2 அணிகள், பிரதான எதிர்கட்சி அதிமுக, அடுத்து திமுகவை எதிர்க்கிறதுல நான் தான் நம்பர் 1, தமிழகத்தினுடைய அரசியலே நான் மாற்றணும்னு ஒருத்தர் சொல்லிட்டு வந்தார். ரிட்டையர்டு போலீஸ் ஆஃபீஸர், சாரி விஆர்எஸ்ல போலீஸ் ஆஃபீஸர். அவர் அண்ணாமலை அரசியலே தெரியாது அப்படிங்கிறதுக்கு இந்த தேர்தல் சிறந்த உதாரணம். ஏன்னா 7-8 தொகுதியில் நாங்கள் ஜெயிச்சிருவோம்னு சொன்னார். 5 தொகுதியில் எழுதி வச்சுக்காங்க. அவர் செய்தியாளர்களை சந்திக்கும் போதெல்லாம் அதிமுகவை பின்னுக்கு தள்ளி பிஜேபி தான் 2ஆம் இடத்திற்கு வருங்கலாம் சவால் விட்டார். பாவம், அவர் விட்ட சவாலால் ஒரு 2 பேர் ஜெயிச்சிருப்பாங்க. பொன் ராதாகிருஷ்ணன் ஒருத்தர், நெல்லையில் நயினார் நாகேந்திரன். பாவம், ஜெயிக்கிற மாதிரி இருந்தவங்கள நயினார் நாகேந்திரனை இவரே பழி கொடுத்தாரு. அந்த 4 கோடி ரூபாயை சிக்க வச்ச மேட்டரில் அதில் அண்ணாமலை பேர் அடிபட்டுச்சு. அப்போ இங்கே நீங்கள் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, அதிமுக பாஜக கூட்டணி பிரிந்ததுனால தான் திமுகவுக்கு இவ்வளோ பெரிய வெற்றின்றாங்க. நான் என்ன சொல்கிறேன், நம்ம இந்த ஊடகவியலாளர்கள், பிரபல யூடியூபர்கள், சொன்னேன் இல்லையா, அத்தனை பேருமே, மாரிதாஸ் கூட இப்போ 2 நாளாக அதான் சொல்லிட்டு இருக்காரு. திமுகவுடைய வெற்றிக்கு காரணம் அதிமுகவும் பாஜக கூட்டணியும் பிரிஞ்சது தான். இது காலங்காலமா அரசியல் பண்ணிட்டு இருக்க எடப்பாடியாருக்கு தெரியாதா? முதலமைச்சராக இருந்தவர் இப்ப எதிர்கட்சியா தலைவரா இருக்காரு. நாம திமுகவை எதிர்த்தா நமக்கு எம்பிக்கள் கிடைக்கும் அப்படின்னா ஒரு பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கலாம். ஆனா ஒரு கூட்டணி, 2 கட்சிகள் கூட்டணி அமைக்கும் போது தன்மானம் முக்கியம். எடப்பாடி எதிர்கட்சி தலைவரா இருக்காரு. இவங்க 4 பேர் தான் இருக்காங்க சட்டப்பேரவையில் பாஜக உறுப்பினர்கள். அந்த 4 பேருமே அதிமுக கூட்டணியில தான் கிடைச்சது 2021 தேர்தலுங்கிறது நமக்கு எல்லாமே தேர்தல் கணக்கு தான், கூட்டணி கணக்கு தான் வெற்றிக்கு வழி. ஆனா முழுக்க எடப்பாடியை ஆரம்பத்துல மட்டம் தட்டுற வேலையை யார் செஞ்சாங்கன்னா அண்ணாமலை செஞ்சார். ஏன்டா அண்ணாமலை அந்த வேலையை செஞ்சாருன்னா, டிடிவி தினகரனோட ஒரு மறைமுகமான ஒப்பந்தம், அதே மாதிரி ஓபிஎஸோட மறைமுகமான ஒப்பந்தம், அதே மாதிரி விகே சசிகலாவோட மறைமுகமான ஒப்பந்தம். இந்த மறைமுகம்ங்கிற வார்த்தைக்கு நான் இன்னொரு வார்த்தை சொல்றேன், அது கண்ணிய குறைவா இருந்தாலும் சோரம் போனாரு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அரசியல் தான் அண்ணாமலை பண்ணார். அப்ப இந்த பாரதிய ஜனதாவுடைய தமிழ்நாட்டுடைய தலைவர் அண்ணாமலை எடப்பாடியாரை கேவலப்படுத்துறதை விட யாரை கேவலப்படுத்தினாரு? பேரறிஞர் அண்ணாவை கேவலப்படுத்தினார். அதே மாதிரி அந்த கட்சியினுடைய இதய தெய்வம் சொல்றவங்க, தமிழகத்தினுடைய சிங்கம் அப்படின்னு சொல்ற ஜெயலலிதாவை ஊழல் குற்றவாளி அப்படின்னு சொன்னார். யாருமே சொல்லாத வார்த்தை. அதிமுக ஆட்சி காலத்துல பிரதமர் மோடி செல்வி ஜெயலலிதாவை பாராட்டு போனாங்க. அடுத்தது உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஜெயலலிதாவை பாராட்டு போனாங்க. இப்படிப்பட்ட பின்னணியில கூட்டணி கட்சியா இருக்கிற பாரதிய ஜனதா என்ன பண்ணுச்சு, அண்ணாமலை வேணுமென்றே தான் செஞ்சார். அதாவது அதிமுக கூட்டணியிலிருந்து வெளியேறணும் அப்படின்னு.
ஸோ எடப்பாடியார் பார்த்தாரு இவருடைய பேச்சு வந்து மாறுற மாதிரியே இல்லை. ஏன்னா நிறைய காலங்கள் கொடுத்தாங்க. டெல்லிக்கும் ஒரு 4-5 அமைச்சர்கள் போனாங்க. CV சண்முகம் போனாரு, வேலுமணி போனாரு, தங்கமணி போனாங்க. எல்லாரும் போய் என்ன சொன்னாங்கன்னா, அதிமுக பாஜக கூட்டணி நாடாளுமன்ற தேர்தலை சந்திப்பதற்கு அங்க வந்து 2 கட்சிகளுடைய தொண்டர்களையும் திருப்திப்படுத்துற மாதிரி, சந்தோஷப்படுத்துற மாதிரி தான் செயல்பாடுகள் இருக்கணும். பாரதிய ஜனதா கட்சியுடைய தமிழக தலைவர் அண்ணாமலை வந்து அதிமுக தொண்டர்களை வந்து உசுப்பேத்துறாரு, அவங்களுக்கு கோபம் வர்ற மாதிரி செய்யறாரு, அதனால நீங்க மாத்துங்கன்னா. அப்ப பாரதிய ஜனதா என்ன மாதிரி ஒரு இதுல இருந்துச்சுன்னா, நாம தான் 400 தொகுதி வரும்னு சொல்லிட்டோமே, அதனால 370 தொகுதி கிடைச்சிரும். 10 ஆண்டு காலம் பாரதிய ஜனதா ஆட்சிக்கு இந்தியாவில் இருக்க மக்கள் அப்படியே அமோகமான ஆதரவு தர போறாங்க. அதுக்கு மேல நம்ம ராமர் கோயிலை கட்டிட்டோம், அதனால ராமர் கோயிலை கட்டினதுனால நமக்கு இன்னும் ஆதரவு அமோகமா வந்துடும் அப்படின்லாம் நினைச்சாங்க. அப்ப அவங்க இருந்த மமதையில இவங்க அதிமுக சொன்ன யோசனையை அவங்க கேட்கல. அப்ப எடப்பாடி தனி மனிதராக இருந்தாலும் சரி, ஒரு கட்சியினுடைய அவர் பொதுச் செயலர், அப்ப அவர் அந்த கட்சியினுடைய தன்மானத்தை காக்கணும் இல்லையா? ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணியில் இருக்கவங்க கூட என்ன சொன்னாங்க, தொல் திருமாவளவன் கூட சொன்னார், திமுக தானே அதுக்கு அடுத்த மாற்று அதிமுக தாங்க, இதுதான் ரெண்டும் ஜனநாயகத்துல எதிர்கட்சியா ஆளுங்கட்சியா இருக்கணும்னு தொல் திருமாவளவன் போன்றவங்களாம் சொன்னாங்க. அந்த சிந்தனை அண்ணாமலைக்கிட்டே இல்லை. அண்ணாமலை என்ன நினைச்சாருன்னா, போற இடத்துலாம் மீடியா ஒரு கூட்டம், அந்த அவர் சொல்ற மாதிரி வார் ரூம்ல இந்த அமர் பிரசாத் ரெட்டி எல்லாம் 420, அதே மாதிரி இந்த திருச்சி சூர்யா, இவங்கள மாதிரி ஆட்கள் கொடுக்குற அந்த ஆலோசனையில அவர் நம்மள பெரிய தலைவராக மாத்திக்கிட்டார். நீங்க பாரதிய ஜனதாவில் இன்னைக்கு போய் நீங்க ஒரு சர்வே எடுத்தீங்கன்னா, அண்ணாமலை தலைமையில் இருக்கிற கட்சி நிர்வாகிகள் வானதி சீனிவாசன் கொண்டு H. ராஜா முதல் கொண்டு நாராயணன் திருப்பதியிலிருந்து நீங்க இந்த கரு நாகராஜன்ல இருந்து எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அண்ணாமலுடைய அரசியல் நடவடிக்கை, அரசியல் செயல்பாடு பிடிக்கல அவங்களுக்குலாம். தனிப்பட்ட முறையில் அவங்க நண்பர்கிட்ட பேசும்போதெல்லாம் சொல்றாங்க, என்ன இருந்தாலும் இப்படி அரசியல் பண்றான், இந்த பக்கம் ஒரு 10 MP வந்திருக்கும் திமுகவுக்கு, அதே மாதிரி வந்து பாரதிய ஜனதாவுக்கு 5-6 MP வந்திருக்கும், பாமகவுக்கு ஒரு 2-3 MP வந்திருக்கும், தேமுதிகவுக்கு 2 வந்திருக்கும், இப்படின்னு அவங்க வந்து எல்லாமே வந்து ஆலோசனை சொன்னாங்க. பாரதிய ஜனதாவும் அதிமுகவும் கூட்டணி இணைந்துதான் நாடாளுமன்ற தேர்தல் சந்திக்குது. ஆனா என்ன முழுக்க நினைச்சாருன்னா, தன்னை தவிர வேற எவனும் MP ஆயிடக்கூடாது ஒரே சிந்தனையில அண்ணாமலை என்ன பண்ணாரு, அதிமுக கூட்டணியை உடைச்சார். இப்ப என்ன சொல்றாங்கன்னா, எல்லாருமே அதிமுகவும் பாரதிய ஜனதாவும் கூட்டணி அமைச்சிருந்தா 20 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கலாம் அப்படின்னு. இது வந்து எடப்பாடியாருக்கு தெரியாதா? எடப்பாடியார் கீழே இருக்கிற KP முனுசாமிக்கு தெரியாதா? CV சண்முகத்துக்கு தெரியாதா? உதயகுமாருக்கு தெரியாதா? ராஜன் செல்லப்பாவுக்கு தெரியாதா? செல்லூர் ராஜுக்கு, அத்தனை பேருக்கும் தெரியும். ஆனா அவங்களாம் பலமுறை தேர்தலை சந்திச்சவங்க, கீழ்மட்ட அரசியல் பண்ணவங்க. ஏன் வேணான்றாங்க? நீங்க இன்னைக்கு 2 பேரும் கூட்டணி வச்சிருக்காங்கன்னு வச்சுக்காங்க. கூட்டணி வச்சு அதிமுக 10 MP, இதுல வந்து பாஜக ஒரு 3-4 MP ஜெயிச்சுட்டு போறாங்கன்னு வச்சுக்காங்க. இப்ப வந்து உறுதியாயிடுச்சு 3வது முறையும் பாரதிய ஜனதா தான் ஆட்சி. என்ன பண்ணுவாங்க, 10 MPயும் அதிமுக மிரட்டுவாங்க, மிரட்டி எல்லாத்தையும் பாரதிய ஜனதா MP மாற்றுவாங்க. தேர்தல் நேரத்தை கூட இன்னொரு காங்கிரஸ் MP வேட்பாளர் இருந்தார், அதை போய் BJP பிடிக்கிட்டு போயிட்டா. கடைசியில் வந்து நோட்டாக்கு தான். ஆமா, நீங்க நிதிஷ்குமார் எவ்வளவு பெரிய அரசியல்வாதிங்க, அவர் வந்து பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டுக்கே வந்து தகுதியானவர் அப்படின்னு சொன்னாங்க. அவரையே எவ்வளவு படாதப்படுத்துறாங்க இவங்க, இந்திய கூட்டணியிலிருந்து அவரை பிரிச்சு வந்து அவங்க கூட்டணியில். அதனால மோடியை பொறுத்த வரைக்கும், அமித்ஷாவை பொறுத்த வரைக்கும், மித்த பாஜக தலைவர்கள்லாம் இந்த மாதிரி அரசியல் பண்ண மாட்டாங்க. இவங்க 2 பேரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, எல்லா மாநிலங்கள்லயும் பாரதிய ஜனதா ஆட்சி தான் இருக்கணும், எல்லா மாநிலங்கள்லயும் வந்து பாரதிய ஜனதா கொடி தான் பறக்கணும். அவங்க ஒன்று சொன்னாங்க, முதல் காங்கிரஸ் இல்லாத இந்தியாவை நாங்கள் கட்டமைப்போம். அது வந்து போன தேர்தலில் கூட இவங்க 2019 தேர்தல் முடியல போது கூட எல்லாம் அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துருமா அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். ஆனால் இந்த தேர்தல் ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கு. காங்கிரஸை வந்து பாரதிய ஜனதாவில் இந்தியாவில் வந்து அகற்றவே முடியாது அப்படிங்கிறது இந்த தேர்தல் நம்பிக்கை கொடுத்துருக்கு. அதனால அதிமுகவுக்கு என்ன நம்பிக்கைன்னா, நீங்க எவ்வளவு முட்டாள்தனமா பேசினாருன்னு பாருங்க. நாங்க தேனியில போய் என்ன பேசுறாரு, தேர்தலுக்கு பிறகு அதிமுக வந்து டிடிவி தினகரனுக்கு வந்துடும், அங்க இருந்து கொஞ்சம் தூரம் ராமநாதபுரம், அங்க வந்து என்ன சொல்றாரு, OPS தலைமையில வந்து அதிமுக வந்துடும் அப்படின்றாரு. இதுக்கெல்லாம் வந்து தமிழக மக்கள் தெளிவான தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. அதிமுகங்கிறது இன்னைக்கு எடப்பாடியாரோட முகத்தை வச்சு யாரும் பார்க்கல. இரட்டை இலை அதிமுக கட்சி, பேரறிஞர் அண்ணாவுடைய அந்த எம்ஜிஆர் ஜெயலலிதா, இதுதான். அதிமுக நிர்வாகிகளுக்கு கொஞ்சம் மனச்சஞ்சலா இருக்கலாங்க, MP பதவி மற்ற பதவி. நீங்க அடிமட்ட தொண்டர்கள் எல்லாம் போய் பாத்தீங்கன்னா, எப்படி திமுகவுக்கு உதயசீரன் சின்னத்துக்கு வாக்களிக்கிற ஒரு ரொம்ப வைராக்கியத்தோட இருக்கிற தொண்டர்கள் நிர்வாகிகள் இருக்காங்களோ, அதே மாதிரி இன்னைக்கு தேதியிலையும் அதிமுகவுக்கு ரெட்டலைக்கு தான் ஓட்டு போடுவோம் அப்படின்னு வைராக்கியமா இருக்கிற தொண்டர்கள் இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகளுடைய ஆட்சியை யாராலையுமே
வந்து அகற்றிட முடியாதுங்கிறத இந்த தேர்தல் வந்து தெளிவா சொல்லியிருக்கு. அண்ணாமலையை இந்த தேர்தலை முடிஞ்ச உடனே ஏதாவது நீங்க டெல்லி பக்கம் ஒரு கமிட்டிக்கு, ஏதாவது இந்த குஷ்புக்கெல்லாம் ஒரு கமிட்டிக்கு ஒரு உறுப்பினர் கொடுத்தாங்களா, அந்த மாதிரி அமைச்சர்லாம் கொடுத்தாங்கன்னா இந்த ஆளு தலைகளாக குதிப்பான். அமைச்சரவே கொடுக்கூடாது, ஏதோ ஒரு கமிஷனுக்கு ஒரு உறுப்பினராக போட்டு டெல்லிக்கு இழுத்துக்கிறது தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த பாஜகவுக்கும் நல்லதுங்கிறது தான் நம்மளுடைய கருத்து. திமுகவில் வந்து ஜெயிச்ச உடனே ஆமாம் ஒரு சபாநாயகர் தொகுதி, ஒரு 5-6 முக்கியமான எம்எல்ஏ, முக்கியமான எம்பிக்களுக்கு வந்து முக்கியமான துறைகள் வேணும்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்லாம் போட்டு குலுக்கிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், அழகிரிக்கு கூட மீண்டும் வந்து மத்திய அமைச்சராக ஆகணும் அப்படிலாம் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இது திமுகவுக்கு விழுந்த அடியாக பார்க்குறீங்களா? இல்லை இந்த அதிமுக 2வது இடம், சில இடத்துல 3வது இடம், திருநெல்வேலி கன்னியாகுமரி 4வது இடம் போயிருக்கு. இது எடப்பாடியுடைய பின்னடைவாக பார்க்குறீங்க? இல்லை, நீங்கள் எனக்கு இப்போ சமீபத்தில் தேர்தல் மட்டும் இல்லை, அரசியல் மட்டும் இல்லை, ஆட்சி நிர்வாகம் மட்டும் இல்லை, இந்த சோசியல் மீடியா இருக்குல்ல, அதுதான் ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் இயக்குது. இப்போ ஒரு குறிப்பாக நான் சொல்கிறேன், தமிழச்சி தங்கப்பாண்டினே எடுத்துக்காங்க. அவங்க ஒரு நட்பு வட்டாரத்தில் சும்மா ஜாலியாக பேசுவோம்ல. ஏன்னா ஒன்றுமே இல்லாத அண்ணாமலையவே வருங்கால முதல்வர்ன்றான். எம்எல்ஏ கூட ஆகலை, ஒரு கவுன்சிலர் கூட இந்த வரைக்கும் இல்லை. அப்போ தமிழச்சி தங்கப்பாண்டியன் இருக்கிறாங்க இல்லை, உட்காந்து ஒரு நண்பர்கள் கூட எப்படியும் நம்ம ஜெயிச்சிடும், மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி, அவருடைய ஆதரவாளர்கள் இருப்பாங்கல்ல, அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்காக என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்களாம் மத்திய அமைச்சர் ஆவதற்கு தகுதி இருக்கு, உங்க பேர்லாம் கூட பரிசீலிக்கிறான், ஒரு அந்த தலைவரை உற்சாகப்படுத்துறதுக்காக சொல்லுவாங்க. அங்க யாராவது இந்த யூடியூபர் அங்க உட்காந்துட்டு இருப்பான், அவன் வந்து இன்னும் 4 பேர்கிட்ட சொல்லுவாங்க. இந்த மாதிரி தான் அந்த அமைச்சரவை பட்டியல். அதை விட முக்கியமா இன்னொன்னு சொன்னாங்க, பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுக்கு வந்து தமிழ்நாட்டிலேயே நிதியமைச்சர் மின்னு தராங்களாங்கிறது சந்தேகமா இருக்கு. அவரை வந்து மத்திய அமைச்சர் சொன்னாங்க. இதை விட இன்னொரு கிண்டலா என்ன சொன்னாங்கன்னா, நம்ம மூத்த செய்தியாளர் குபேந்திரன் அவருடைய யூடியூப்ல ஒன்று பேசினாரு. டெல்லியில வந்து திமுக எம்பிக்கள் வந்து ஸ்வீட்லாம் ஆர்டர் பண்ணிட்டாங்க, பட்டாசுலாம் ரெடி பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒன்று சொன்னாரு. என்னன்னா, இவங்க மத்திய அமைச்சரா அந்த பட்டியலில் வரும்போது இவங்க வந்து ஸ்வீட்லாம் கொடுத்துருவாங்க. அதுக்கு 10 நாளைக்கு முன்னாடியே ஆர்டர் கொடுத்து, எந்த ஹோட்டல்ல நீங்க போய் 24 மணி நேரத்துக்கு முன்னால நீங்க ஆர்டர் கொடுத்தீங்கன்னா இன்னைக்கு கிலோ கணக்கில், டன் கணக்கில் கொடுக்கறதுக்கு எல்லாருமே, ஏன்னா எல்லாம் மெஷின் ப்ரொடக்ஷன் தான் ஸ்வீட்லாம். அப்படி எல்லாருமே கதைகள் விட்டாங்க. இது எனக்கு தெரிஞ்சு திமுக தலைமையில யோசிச்சிருக்க மாட்டாங்க, தலைமையில இதை பத்தி பேசவே மாட்டாங்க. முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு தெரியும். இன்னும் சொல்ல போனா முதல்வர் மு க ஸ்டாலின் வந்து மத்திய அரசாங்கத்துல வந்து திமுக வந்து அதிக இடங்கள்ல போய் அமரணுங்கிற ஆசையெல்லாம் அவருக்கு இல்லை. அவரே வந்து ஒரு அவர் வந்து ஒரு முழக்கத்தை முன்னால வச்சார். என்னன்னா, சனாதனத்துக்கு எதிராக, இந்துத்துவுக்கு எதிராக வந்து ஒரு கொள்கை தேசியம், இந்திய தேசியம் அப்படிங்கிறத அவர் முழுக்க, எப்படி ராகுல் காந்தியுடைய சிந்தனைக்கு கிட்டத்தட்ட நாம தான் வந்து தமிழ்நாடு தான் வந்து முன்னுதாரணம். இந்த சனாதனத்தை ஒழிப்போம், மதவாத அரசியலை ஒழிப்போம், எல்லா மக்களுக்கும் மாநில சுயாட்சி, மத்திய கூட்டாட்சிலாம் திமுக சொன்னதுதான். அதை வந்து இந்திய அரசு, ஒன்றிய அரசு வந்து கடைபிடிக்கணும், அந்த சிந்தனை போக்கு இருக்கணும்னு இவர் வந்து முதல்வர் மு க ஸ்டாலின் முன்னிறுத்தினார் அந்த முழக்கத்தை. அது ராகுல் காந்தி ஏற்றிக்கிட்டாரு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மாநில கட்சிகள் தான் பிரதானமா இந்திய கூட்டணியில் இருக்கு, எல்லாமே அந்த மாநில சுயாட்சி கொள்கையில உறுதியா இருக்கிறவங்க. அப்ப எனக்கு தெரிஞ்சு வந்து முதல்வர் மு க ஸ்டாலின் தலைமையில நடைபெற்ற ஆலோசனையில இந்த மாதிரிலாம் அவங்க இது மாதிரி கலந்தே ஆலோசிச்சிருக்க மாட்டாங்க. இந்திய அரசியல்ல நீங்க இன்னைக்கு தேதியில ஒரு முதிர்ச்சியான தலைவர்னு பாத்தீங்கன்னா நம்முடைய முதல்வர் மு க ஸ்டாலின் தான். அதெல்லாம் உங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கும். ஏன் என்ன சொல்றேன்னா, இப்ப என்ன தெரியுமா சொல்லிட்டாங்க, 6 மாசத்துல வந்து பாரதிய ஜனதா தலைமையிலான கூட்டணியில போய் திமுக இணைஞ்சிரும். மத்திய பாஜக அரசியலையும் ஏற்கனவே இருந்தாங்க இல்லையா, 1998 சேர்ந்தாங்க இல்லையா, 99 சேர்ந்தாங்க இல்லையா, அந்த மாதிரி இப்ப போய் வாஜ்பாய் தலைமையில திமுக வந்து மத்திய அமைச்சர்கள் இடம்பெற்ற மாதிரி 6 மாசத்துல அல்லது 3 மாசத்துல திமுக எம்பிக்கள் போய் சேர்ந்துருவாங்க அப்படிலாம் சொல்றாங்க. இன்னைக்கு அரசியல வந்து அரசியல் கட்சிகள் நடத்துற, சமூக ஊடகங்களும் மீடியாவும் நடத்துது. ஸோ இதெல்லாம் நம்ம தள்ளி வச்சுட்டு பார்க்கணும். கொஞ்சம் முதிர்ச்சியான அரசியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இது வந்து திமுக மேல ஒரு அவப்பெயர் ஏற்படுத்துறதுக்காக நடக்கிறது. எல்லா மாநிலங்களோட நம்ம அடிப்படை கட்டமைப்புல, சுகாதாரத்துல, கல்வியில எல்லாமே நம்ம உயர்ந்துட்டு இருக்கோம். அவருடைய லட்சியமா நம்பர் 1 ஸ்டேட்டா கொண்டு போனோம். அவர் ஏற்கனவே நீங்க அண்ணா காலத்துல வந்து சொன்ன மாதிரி தான், மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி, அந்த தத்துவத்தின் அடிப்படையில் திமுக போய் மத்திய அரசுல சேர்றதெல்லாம் அரசியல் வந்து ஒரு விவாதமா இருக்கும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்படும், சிறுபான்மையினர்கள் வந்து திமுகவுக்கு எதிராக போயிடுவாங்கிறதெல்லாம். இதெல்லாம் திமுகவுடைய அரசுடைய செயல்பாடுகளை பார்த்து தானே மக்கள் வாக்களிக்க போறாங்க. அது வந்து திமுகவுடைய முதல்வர் வந்து அதெல்லாம் வர்ற இந்த 2 ஆண்டுகள்ல சரி பண்றதுக்கான, மக்களுக்கு நல்லது செஞ்சா ஓட்டு போட போறாங்க, அவ்வளவுதானங்க. நண்பர்களே, தமிழகத்தில் தான் அதிக கோயில்கள், இந்து கோயில்கள், சமய கோயில்கள் மற்றும் கிறிஸ்தவ தேவாலயங்கள்லாம் உண்டு என்பார்கள்.
ஆனால் சாதி மதத்துக்கு அப்பாற்பட்டு தன்னை யார் ஆள வேண்டும் என்பதை தமிழக மக்கள் எப்போதும் தெளிவாகத்தான் முடிவெடுப்பார்கள். அப்படிதான் இந்த தேர்தலிலும் எடுத்திருக்கிறார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் இன்னொரு விவாதத்தில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம்.